வெல்கம் பேக் ஷாமராஜ் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாம் விரும்பி கேட்பது எறா தொக்குங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது 1 கிலோ இறாங்க சுத்தம் செஞ்சு மஞ்சள் பொடி போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து 1/2 கிலோ வெங்காயங்க சிறுவாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இது வெறும் மிளகாப்பொடிங்க, காஷ்மீர் மிளகாப்பொடி. இது தேவைக்கு அளவு போட்டுக்கலாம். இது மஞ்சள் பொடிங்க, இதுவும் தேவைக்கு அளவு போட்டுக்கலாம். இது வந்து சமையல் செய்கிற மிளகாப்பொடிங்க, ஒன்றுக்கு ஒன்று தனியாக 1 மிளகா போட்டு அரைச்சது. இதுவும் எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. பூண்டு பேஸ்ட்டுங்க, இஞ்சி பேஸ்ட்டுங்க, கரம் மசாலா பவுடருங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பெரிய தக்காளி அரிஞ்சு வச்சுருக்காங்க. எண்ணெய் தேவைக்கு அளவு ஊற்றிக்கலாம். தண்ணிங்க எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தான் தேவைப்படும். முதல்ல ஸ்டவ்வை ஆன் பண்ணலாங்க. அது மேலே கடாயை வச்சுறாங்க. கடாயை 2 நிமிஷம் சூடாகட்டுங்க. சூடாகிடுச்சுங்க. சூடான உடனே ஒரு 150 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேங்க. எண்ணெய்க்கு சூடாகணுங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இதில் கருவேப்பிலை, பொரிஞ்ச உடனே வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, 1/2 கிலோ வெங்காயம் அதை போட்டுருவோங்க. நல்லா வதங்கணுங்க. இதில் நம்ம கொஞ்சம் எப்படி போடுற உப்புல கொஞ்சம் உப்பு போட்டுறேங்க. அப்போ தாங்க சீக்கிரம் வதங்கும். அது சொல்ல மாட்டாங்க. அது வந்து உப்பு கொஞ்சம் போட்டோம்னா வதங்கிடுங்க. நல்லா சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. 3/4 வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை போட்டுட்டாங்க. 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா, அது போட்டுங்க. போட்டு நல்லா வதங்கணுங்க. ஸ்டேஜில்ங்க 1 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டும் 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. இது கூடவே அதுவும் நல்லா கலந்து வதங்குங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிட்டுங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட இந்த நேரத்தில் இந்த இறாவை போட்டுக்கோங்க.
வாங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுருவோம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 ஸ்பூன் வீட்டு மிளகாய் பொடி, ஒரு ஸ்பூன் கலருக்காக காஷ்மீர் மிளகாய் பொடி, நல்லா கலரணுங்க. எல்லா இடத்துக்கும் எல்லா இறவும் கோட் ஆகணுங்க. அந்த மாதிரி கலரி நல்லா வதங்கணுங்க. ஒரு 2-3 நிமிஷம் வதங்கணுங்க. எல்லாம் கலந்து வச்சுக்க, நல்லா வதங்கி வச்சுக்கணும். முக்கால்வாசி இந்த நேரத்தில் உப்பு நம்ம ஏற்கனவே நான் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. 2 ஸ்பூன் உப்பு தாளம் இது. நான் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதனால் இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டுருங்க. இது வந்து நல்லா வதங்கிச்சுங்க. வெங்காயம் எல்லாம் இதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படாதுங்க. முக்கியமாக அதுதாங்க நம்ம கவனிக்கணும். இதுக்கு தண்ணியே தேவைப்படாதுங்க. சும்மா இந்த மிளகா பொடி வாடை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளிக்கிறேன். கொஞ்சமாக சும்மா ஸ்ப்ரிங்கிள் பண்ண போதுங்க. இப்போ ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போடுறேங்க. கொத்தமல்லி சிறுவாக அரிஞ்சு வச்சுக்கிறேங்க. அதில் பாதி இப்போ தூவிடுறேன். பாதியை வந்து இறக்கும்போது இறக்கிறதுக்கு முன்ன போடலாங்க. அவ்வளோதாங்க. இது அப்படியே மூடி வச்சுருவோம். இது வெந்துடும். அப்புறம் பார்ப்போங்க. இப்போ மூடிடுவோங்க. கொஞ்சம் சிம்மில் வைக்கலாங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மூடிடுவோம். ஒரு 3 நிமிஷம் ஆகட்டுங்க. பார்த்தா தெரியுங்க. இந்த எறா தொக்குங்க, எறா பிரியருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இது தோசைக்கு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். முக்கியமாக எங்கள் வீட்டிலலாம் இது கடாயிலேருந்து எடுக்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கொஞ்சோண்டு தொக்கும் இறாவும் விட்டு அதில் சாதம் போட்டு கிளறி எல்லோரும் எனக்கு உனக்குன்னு கடாய் சாதம் கொடுன்னு சாப்பிடுவாங்கங்க. இது சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க. ஆன் த ஹோல் நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பப்போ கலந்து கொஞ்சம் கிளறி விடுவோங்க. அப்போ தான் அடிவெல்லாம் பிடிக்காமல் இருக்குங்க. ஆஹா, சூப்பர். இது வந்து தொக்குனால கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடுவாங்க. நல்லா ஃப்ரை பண்ணணுன்னா அதுக்கு வெங்காயமும் பொரிச்சிருக்கணும். 2வது வந்து ரொம்ப நேரம் விடணுங்க. அப்போ தான் ட்ரை ஆகும். இது வந்து தொக்குனால இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் இறக்கிடலாங்க. பாருங்கள், எறா பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். அரியிறேன், சட்டுன்னு அரியுது பாருங்கள். பார்த்தீங்களா? அப்படி அதனால் எறா ரொம்ப நாளே எடுக்காதுங்க வேவறதுக்கு. இது ரொம்ப நல்லா இருக்காங்க. ஒரு 2 செகண்ட்ஸில் இறக்கிடுவோங்க. பாருங்க, இந்த எறாவோட தொக்காக இருக்கணுங்க. இப்படி தொக்கு தெரியணும். வெங்காய தொக்கு இருந்தால் தான் உங்களுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பூரி சப்பாத்தியில் கூட வச்சு ரோல் பண்ணி கூட சாப்பிட்லாங்க. நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில்ங்க மிச்சம் வச்சுருக்க இல்லைங்களா கொத்தமல்லி, அதை தூவிடுவோங்க. தூவிட்டு நல்லா கலரி விட்டுறேங்க. இதாங்க எறா தொக்கு. ரொம்ப நல்லா இருக்காங்க. டேஸ்டியாக இருக்கும். செய்கிறது தான் எல்லாம் எறா எத்தனையோ விதமாக செய்வாங்க. ஆனால் இது வந்து ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் இருக்காங்க. எல்லோரும் விரும்பி கேட்பாங்க. அதனால் செஞ்சுங்க. இது பாருங்கள். அவ்வளோதாங்க. நிறுத்திடுவோம். நிறுத்திட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். அவ்வளோ.
வாங்க ஒரு சின்ன ரீகேப் போடலாம். நம்ம 1 கிலோ இறா எடுத்தோங்க, அதுக்கு 1/2 கிலோ வெங்காயத்தை சிறு அரிஞ்சு வச்சுருந்தோம். அதை முதல்ல போட்டு ஒரு 150 கிராம் எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணுங்க. அது கூடவே தக்காளியும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் நாளைக்கு போனோடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி, ஒரு ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டு இந்த இறாவை போட்டு 2 வதக்கிட்டு அதில் 3 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடிடுவோங்க. மூடிட்ட உடனே நல்லா ஒரு 3-4 நிமிஷம் பொறுத்து வெந்துடுங்க. இறா சீக்கிரம் வெந்துடும், தொக்கா இருக்காங்க. அதனால் இறக்கிடுவோங்க. இறக்கிட்டு கொத்தமல்லி போட்டுடலாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி முதல்லையே போட்டுடுறோம், கொஞ்சம் கொத்தமல்லி இறக்கும் போது போட்டுருவோம். அவ்வளோதாங்க. இது நல்லா ரொம்ப சுவையாக இருக்காங்க. சாப்பிட்டு பார்த்தா நீங்கள் தயவுசெய்து செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.